அடியேன் சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோக சத்ததிராணித்னாய் மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனியா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதர்சனஹ குலபதேர் வகௌளாவிராமம் ஸ்ரீமத்ததங்களையுடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதாதர பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகால் பக்திராங்கேண பரகாலயதீந்த நிஷ்டா ஸ்ரீமத் பராம்ச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்துங்கஸ்தனகரி முப்போத்திய கிருத்தம் பாராத்தின் சரசிர சித்தா பைந்தி சோஷிக்காதா சிறுநிகழ்களவு முந்த கோதாதஸ்ய நமைதமிதம் பூவைய வாஸ்து போதக அன்னவேளாண்நாளருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதிய மின்னிசியால் பாடி கொடுக்க நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா திருங்கா உன் தாமரை திருவிழே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணன் கடலினிலே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக. இன்னைக்கு 14வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். வருஷ கிரமத்தில் 14வது பாசுரம். நம்மளெல்லாம் எழுப்புகிற பாசுரத்தில் 6வதுலேருந்து 15 வரைக்கும் நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி நம்மளுக்கு ஞானத்தை ஊட்டுறா தாயார். அந்த வழியில் இன்னைக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூர் முதல்ல பாசுரம், அப்புறம் எளிய பொருள், அப்புறம் விரிவான பொருள், அப்புறம் சுவாபதேசம் உட்பொருள். உட்பொருள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாசுரங்களில் நம்ம சாதாரணமாக பார்க்குறச்சையும் சாதாரண ஒரு அர்த்தம் தான் நம்மளுக்கு தோணும். அதையும் பெரியவாழம் கொடுத்துருக்கா. அதில் உள் பொருள் என்ன சொல்ல வர ஆண்டாள் நாச்சியார், நம்மளுடைய அஞ்ஞானத்தை எப்படி அழிக்கிறது, நம்மளுக்கு எப்படி ஞானம் வரப்போகிறது, எப்படி பகவத் பக்தி வரப்போகிறது, இதை தான் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறான். பகவான் எப்படிப்பட்டவன், அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் என்ன, அவனுடைய உருவம் எப்படி, அவன் எப்படி அடையிறது, இது எல்லாத்தையும் தான் உட்பொருளாக தாயார் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். அனுபவிப்போம். முதல்ல பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினத்தான் செங்கல் பொடி கூரை வெண்பர்த்தவ செங்கல் பொடி கூரை வெண்பர்த்தவ தங்கள் தெரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேவோர் எம்பாவாய். இப்போ படுத்துட்டு இருக்கிறவோ இவாளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறவோ
ராமனை பற்றி கண்ணனை பற்றி நிறைய சொல்லக்கூடியவோ இவோ. அப்பேற்பட்டவோ என்ன சொல்கிறா, தினம் நீங்கள்லாம் நம்ம எல்லாரையும் போய் ஒவ்வொருத்தரையாக எழுப்புகிறோம். நீங்கள்லாம் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கோ. இன்றைக்கி நான் தலைவியாக இருக்கேன், நாளைக்கு நான் வரேன், நான் வந்து எல்லாரையும் எழுப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டலாம் முதல் நாள் ராத்திரி சொல்கிறான். அடியை ஏற்கனவே விண்ணப்பிச்சன், பாகவதாலெல்லாம் பிரிஞ்சு போகிறச்சையும் நம்ம இப்போ பிரிஞ்சு போகிறோமே, நம்ம எப்படாப்பா திருப்பி நாளை காலத்தால கூடுவோம், அந்த மாதிரி ஒரு நினைப்போடு தான் எல்லாரும் பிரிஞ்சு போவா இல்லையா. அந்த மாதிரி இவ என்ன சொல்கிறா, நாளைக்கு நான் முன்னாடி வந்துடுறேன், ஃபஸ்ட்டு நான் வந்துடுறேன், நான் வந்து முதல்லேருந்து எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி முன்னம் எங்களை எழுப்புவதாக ரொம்ப பலவாராக பேசினேன். நான் ராமன் சரித்திரம் சொல்கிறேன், கிருஷ்ணன் சரித்திரம் சொல்கிறேன், நரசிம்ம சரித்திரம் சொல்கிறேன், நான் அப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் நாள் ரொம்ப வீராப்பா நிறைய பேசினியே, பேசிட்டு இன்றைக்கி பேசாத படுத்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் என்ன பொழுதே விடியல, நீங்கள் கண்ணன் நிழலையே இருக்கிறதுனால நீங்கள்லாம் கிளம்பி வந்துட்டுங்க அங்கேருந்து, இன்னும் பொழுது கொஞ்சம் விடியட்டுமா, கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அப்புறம் போகலாங்கிறா. இவன் உள்ளே படுத்துட்டு அதுக்கு சொல்கிறான், உன்னுடைய பின்னாடி தோட்டத்தில் போய் பாரு, நீர் தடாகம் வச்சிருக்கியோ இல்லையோ, அதில் வந்து ஆம்பல்கள் அல்லி மலர்கள்லாம் கூம்பி போயிடுத்து, சந்திரன் மறைஞ்சு போயிட்டதுனால ஆம்பல்கள் கூம்பி போயிடுத்து, தாமரை மலர்கள் மலர்ந்துருக்கு, சூரிய உதயம் ஆறுறதுனால தாமரை மலர்கள்லாம் மலர ஆரம்பிச்சுருக்கு. அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி நிலை இருக்கிற செய்யும், இதில் அடையாளம் கூடவோ உனக்கு தெரியல அப்படின்னு. எங்கள் பின்னாடி என் வீட்டு தோட்டத்தில் பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவள் கேட்குறாளாம். அதுக்கு இவெல்லாம் சொல்கிறா, நாங்கள் வட வழியிலெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்தது தான் உங்கள் வீட்லேயே இருக்குன்றதை வச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாளாம். இது ஒரு அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. கண்ணை இருக்கிற நாட்டில் என்ன வேணாலும் நடக்கும்னு சொன்னப்போ அடுத்தது அவள் சொல்கிறா, செம்பல் கொடி ஊரே, சிகப்பு வஸ்திரம் தான் சன்னியாசிகள்லாம் தரிச்சுட்டு இருப்பாள். அந்த செங்கண் பொடி கூரை சிகப்பு வஸ்திரம் தட்டுவா. அவள் வெள்ளவளேன்னு பல்ல இருக்கிறவா. அவள்லாம் கோவில் திறக்கிறதுக்கோசரம் அவள்லாம் சங்கு ஊதிண்டே போறா, இதை பாரு அப்படின்னு சொல்றா. அவள் அதுக்கும் இது பண்ணலை. அப்போ இவெல்லாம் சொல்றா, நானாதாய் நான் உடையார், உனக்கு வெக்கமே இல்லையா, நேற்று எங்களெல்லாம் வந்து எழுப்புறேன்னு சொல்லி அப்படி நாக்கில் அவ்வளோ பேச்சு பேசினியே, அத்தனையும் மறந்து போயிட்டியா, எழுந்து வந்து கதவை தர. எதுக்கு கதவை திறக்கணும்னு நாங்களாம் கேட்குறோம், கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாரு. அவன் சங்கு எழுந்திட்டு இருக்கிறவன், சக்கரம் எழுந்திட்டு இருக்கிறவன், தடக்கையன், அந்த சங்கு சக்கரதாரி பங்கே கண்ணன், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன். அவனை நம்ம அவன்கிட்ட போய் நம்ம கைங்கரியம் வாங்கிக்கணும், அவனை எழுப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இவ இருந்து சொல்கிறான். இதுக்கு ரொம்ப பொழுது முடிஞ்சதுக்கான அடையாளங்களை நிறையாவே இதில் சொல்கிறான். எப்படின்னு கேட்டால், அந்த நல்லா நம்மளுக்கு பொழுது விடிய ஆரம்பிக்கிறதுனா சந்திரன் இது பண்ணுறதாண்டாக்க அப்போ வந்து ஆம்பல் அல்லி மலர்லாம் கூம்பி போயிடும். சந்திரன் மறையிறதுனா அந்த சோகத்தில் அல்லி மலர் தூங்கிடும். சூரிய உதயம் வந்ததுனாக்க அந்த சமயத்தில் தாமரையில் நல்லா மலர ஆரம்பிச்சிடும். அதை தான் சொல்கிறான், அந்த மலராத. அப்போது இவ உள்ளேருந்து சொல்கிறான், இது கண்ணன் வாழற ஆயர்படி. கண்ணன் இங்கே என்ன வேணா பண்ணுவான், மலர்ந்த புஷ்பங்களை கூம்ப செய்வான், கூம்பின மலர்களை மலர செய்வான், அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொன்னப்போ இவெல்லாம் சொல்கிறா, நீ அந்த கிருஷ்ணானுபவத்தில் இருக்கிறதுனால தானே நீ இதெல்லாத்தையும் சொல்கிற. வெளி உலகத்தில் நடக்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத பாரு, நீ மட்டும் அனுபவிக்காத, பாகவதாளோட கூடி இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் விதி, அது மட்டும்தான் பழக்கம். இந்த மாதிரி கண்ணை தனியாக அனுபவிக்கிறேன்னா சொல்லாத, எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் அப்படியே பதில் சொல்லாதே இருக்கா. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அதை ஒரு உப்பு களத்துக்குள்ள ஒரு மரக்கட்டையை போட்டால் அது அப்படியே அதுவும் உப்பு அரிச்சு போய் உப்பாக மாறி போயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த கண்ணனுடைய அனுபவத்தில் அவள் கண்ணனை மாதிரியே மாறிட்டாளாம். கண்ணனை மாதிரியே மாறிட்டதுனால கண்ணன்
கண்ணனை தனியாக போய் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு வரல. இவாள்லாம் வெளியிலேருந்து பாகவதரோட சேரு வா வான்னு சொல்லி கூப்பிடுறான். அவளுக்கும் அந்த கிருஷ்ணானுபவம் ரொம்ப வசதியாக இருக்குது. அதை விட்டுட்டு அவளால் எழுந்து வர முடியல. அவள் சொல்கிறா, இல்லை நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாளே இருக்குது, இப்போ தான் அடுத்த ஜாமம் ஆறுது. ஏன்னா ராத்திரியில் தான் நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கத்தில் தான் பகவான் நம்மளை ஆட்கொள்வான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். அந்த மாதிரி இப்போதான் அர்த்தராத்திரியா இருந்து பகவான் இப்போதான் என்ன ஆட்கொண்டிருக்கான். இந்த சமயத்தில் நீங்கள் என்னை எழுப்பாதங்கோ, பொழுது முடியட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போ சொன்னப்போ இவாள்லாம் சொல்கிறாளாம், இல்லைம்மா நல்லா பொழுது விடிஞ்சிடுத்து, கண்ணை அங்கே காத்துன்னு இருக்கான். கண்ணை அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வேற எங்கேயாவது போயிட்டானாக்கா, மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் போயிட்டான்னா அவனை போய் நம்மளால் சேவிக்க முடியாது, கைங்கரியை வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவெல்லாம் கேட்குறான். இதில் இதுலேயும் இந்த ஆம்பல் புஷ்பம் கூம்புறதையும் தாமரை மலர்வதையும் பின்னால் வேற அர்த்தத்தோடு சொல்ல போகிறான். இந்த இடத்துல கண்ணன் கீதையில் சொந்த அடியின் ஏற்கனவே நிறைய தரம் விண்ணப்பிச்சிருக்கேன். பத்திரம் புஷ்பம் பழம் தண்ணீர் பயம் தோயம் ஏதாவது ஒன்றுக்க ஆத்மார்த்தமாக எனக்கு சமர்ப்பிச்சிடலனாக்க அதில் நான் மகிழ்ந்து போய் நான் உன்னுடைய உள்ளத்தில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி கண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். இந்த இடத்துலையே அதுதான் சொல்கிறான். ஆம்பல் மலர் கூம்பிடும், நம்மக்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் கூம்பி போயிடணும், தாமரை மலரணும். அந்த தாமரை போன்ற பங்கே கண்ணனுடைய நினைப்பு நம்ம மனசில் விகசிக்கணும், அப்படியே பெருசாக மலரணும். அந்த கண்ணனுடைய நினைவு நம்மக்கிட்ட நிறைஞ்சே இருக்கணும். அதை தான் இந்த இடத்துலையும் பெரியவாளாக எடுத்து காட்டுறா. அதுக்கு இந்த மாதிரி இதையும் இந்த ஜீவாத்மா திரும்பி அடியனதை தான் விண்ணப்பிக்கிறேன். இந்த ஜீவாத்மாங்கிறது ரொம்ப வசதியானது, பகவானுக்கே உரியது. இந்த உடம்புங்கிறது இந்த கர்மங்களை கழிக்கிறதுக்கோசரம் இந்த ஜென்மத்தை எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்திலேயே நம்ம மோட்சம் அடைய போகிறோமா, இன்னும் ஜென்மங்களை எடுக்க போகிறோமாங்கிறது தெரியல. நம்மளுடைய நடத்தையில் தான் இருக்குது. என்னைக்காவது நம்மளுக்கு மனசில் ஒரு பொறி தோணி ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு அவர் சொல்கிற அந்த நல்ல வழியில் நம்ம போனோம்னாக்க இந்த ஜென்மமே நம்மளுக்கு கடைசியாக இருக்கும். இல்லை எனக்கு அது தோணலை, என் மனசில் அந்த பொறி விழலை அப்படின்னாக்க இன்னும் எத்தனை பிறவிகளை எடுக்க போகிறோம். ஆனால் ஒன்று கண்ணன் கீதையில் சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் பகவானை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ருச்சியில் அடுத்த ஜென்மத்தை வசதியான ஒரு ஜென்மமாக கொடுப்பேன். அந்த ஜென்மத்தில் என்னை சரணாகதி பண்ணிக்க வச்சு நான் உன்னை கூட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணன் சொல்கிறாப்புல அந்த மனசில் நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த பொறிகள் அப்படியே நம்மளுக்கு இந்த நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு பகவானை எப்படி சேவிக்கணும். புஷ்பங்கள் எவ்வளோக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தொண்டரடி பிடிவாழ்வாராகட்டும் பெரியாழ்வாராகட்டும் அவள்லாம் தானே நந்தவனை அமைச்சு காலங்காத்தால போய் புஷ்பங்களை பறித்து அதை தொடுத்து சாத்தி அப்படிலாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவா. அந்த மாதிரி அவள் கைங்கரியம் பண்ணின்றதுனால தான் அவள் சூடி கொடுத்த நாச்சியார் இவ பார்த்தா தினம் அப்பா இந்த மாதிரி தொடுத்து வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் தொடுத்து வச்சிருந்த மாலைகளை அவர் போய் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறதுக்குள்ள தான் சூட்டிட்டு கண்ணாடியில் அழகு பார்த்தாலாம். அதை கழட்டி வச்சுடுவான், தான் முதல்ல சூட்டிட்டு கழட்டி வச்சுடுவான். இதில் ஒரு நாள் என்ன ஆகிடுது, அவளுடைய முடி ஒன்று அந்த மாலையில் ஒட்டின்னு வருது. அப்போது பெரியாழ்வார்க்கு எப்போவுமே முடிப்பட்ட எந்த பிரசாதமாகட்டும் நம்ம சாப்பாடாகட்டும் அதில் தலைமுடி இருந்தாக்கா அது தள்ளப்பட வேண்டியது, அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவாழ்வார் சொல்லியிருக்கான். இந்த மாலையும் பகவானுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியாழ்வார் வச்சுடுவார். அன்றைக்கி ராத்திரி வடபத்திர சாயி அவருடைய கனவுல எனக்கு ஏன் இன்னைக்கு மாலை சாத்துறான்னு கேட்குறாரு. இது போல் அபாச்சாரம் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறார். கிடையாது, தினம் உன்னுடைய பொண்ணு ஆண்டாள் சூட்டி கொடுத்த சுடர் மாலையை தான் நான் சாத்திக்கிறேன், அதுதான் எனக்கு உகந்தது, எனக்கு தினம் அவளை சூட்டிக்க சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடி, அப்பேற்பட்ட சூட்டி கொடுத்த அந்த சுடற்கொடியவோ அப்படிங்கிற பேர் வாங்கிட்டவோ அவோ.
அந்த மலர் புஷ்பங்கள், அந்த மலர் புஷ்பங்களை தூமலர் தூவி தூவி தொழுது அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம், நாச்சியார் சொல்லியும். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த மலர்களை நம்ம தூவர் செய்யும். அவன்கிட்ட போய் அந்த அவன் பாதத்தில் தூவறதுக்கு அப்படி நிற்க செய்வோம், இல்லை நம்ம அர்ச்சகர்கிட்ட கொடுக்க செய்வோம். ஒரு பவ்யம் அண்ணா, அடியனால முடிஞ்சது சின்ன உபகாரம் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்டா, ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மம அகங்காரங்களை நம்ம மறந்துட்டோம்னா, நான் பண்ணேங்கிற எண்ணம் இல்லாத கண்ணா, நீ இந்த உலகத்தில் படைச்ச அந்த புஷ்பங்கள் இன்னைக்கு என் கைக்கு கிடைச்சது, இதை கொண்டு வந்து உன்னுடைய அர்ச்சனைக்கு நான் சேர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய நினைவுல அதை கொண்டு போய் சேர்ப்பிச்சோன்னா அப்படிங்கிற செய்யும். அவன் கண்ணனுக்கு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு வருமா பாருங்க. ஏற்கனவே கண்ணன் புன்னகை பூத்த மன்னனும், அதில் இந்த மாதிரி யாராவது ஒரு பக்தர் தன்கிட்ட வந்துட்டாள்னாக்க அப்பேற்பட்ட ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். காம குரோதங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் அழிச்சவா சன்னியாசிகள். செங்கல் பொடி கூரை, செங்கலை போல ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும், அது டைரக்டாக சிகப்பாக இருக்காது. சன்னியாசிகளுக்குன்னே உண்டான கலர் செங்கல் பொடி கூரை. அவள்லாம் வந்து அந்த சன்னியாசிகளுக்கு நிறையாவே விவரங்கள் உண்டு. அவளுக்கு வந்து அந்த காம குரோதங்களை, அந்த குடும்ப வாழ்க்கையை, இந்த உலகத்து விஷயங்களை, இது எல்லாத்தையுமே அழிச்சவா அவள்லாம் வந்து நம்மளாம் வந்து தாம்பூலம் தரிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். இந்த காலத்தில் அது இல்லாத போயிடுச்சு. ஆனால் தாம்பூலம் தரிச்சுட்டு தான் இந்த காலத்தில் தூங்குவாள். காத்தால் எழுந்து என்ன பல் தேய்ச்சாலும் அந்த தாம்பூல கரை கொஞ்சமாவது நம்ம பல்லில் இருக்கும். அவள்லாம் வெண்பல் தவத்துவர். ஏன்னா அவள் வந்து இந்த எல்லாத்தையும் விட்டவா. அவள்லாம் சன்னியாசிகள். அவள்லாம் அந்த தாம்பூலம் தரிச்சுக்காததுனால அவள்லாம் வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த வெண்மையான பற்களை உடையவர் அவர்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். அடியன் பாக்கியம், என் பாக்கியம், அடியன் வாசி. இந்த செங்கல் பொடிக்கூரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க, சிகப்புங்கிறது ரஜோகுணத்துக்கு உண்டானது. அந்த ரஜோகுணம் என்னன்னு கேட்டாக்க அந்த காம குரோதங்கள், அதுதான் ரஜோகுணம். அதுக்கு தான் செங்கல் பொடிக்கூரை. வெண்மை அப்படிங்கிறது சத்துவ குணத்துக்கு உண்டானது. அந்த சத்துவ குணங்கிறது தான் வெண்மை. இது செங்கல் பொடிக்கூரை. அந்த காம குரோதங்கள், அந்த ரஜோ குணத்தை நம்ம கூடுமான வரைக்கும் கவிக்கட்டுக்கு பார்க்கணும். இது இந்த உலகத்தில் சத்துவகுணம், ரஜோகுணம், தாமச குணம் இருக்க தான் செய்யும். நம்ம மோட்சத்துக்கு போனால் தான் இதெல்லாம் இருக்காது. வெறும் சத்துவகுணம் மட்டுமே அங்கே இருக்கும். இங்கே வந்து இது மூணு இருக்க தான் செய்யும். நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த காம குரோதங்களை குறைச்சிக்க தான் முடியும். நம்மளால் அடியோடு அழிச்சிக்க முடியாது. தூங்காத இருக்க முடியாது. ஒரு சமயத்தில் சோம்பேறித்தனப்படாத இருக்க முடியாது. தாமச குணத்துக்கு தூக்கமும் சோம்பலும் தான். அது இல்லாத நம்மளால் இருக்க முடியாது. குறைச்சிக்கலாம். ராத்திரி 9 மணிக்கு தான் தூங்கிட்டு காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறோமா, அதுதான் உத்தமமான டைம். ராத்திரி 12 மணி வரைக்கும் உச்சிண்டு காத்தால 8 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது அதர்மமான டைம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மனசில். அப்படி இல்லையா, ராத்திரி வேலை ஜாஸ்தியாக இருக்கா, 10 மணிக்கு தூங்குங்கோ, காத்தால அட்லீஸ்ட் 5 மணிக்கு எழுந்திருக்கோம். 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. 5 மணிக்கு எழுந்துட்டங்களா கூட வாசலிச்சு கோலம் போட்டு சட்டுன்னு ஒரு குளிச்சுட்டு பெருமாளுக்கு 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றினா அந்த வீட்டில் மகாலட்சுமி நித்தியம் வாசம் செய்வார். அதை தான் சொல்கிறார். செங்கல் பொடிக்கூரை. அந்த ரஜோகுணத்தை குறைங்கோ. வெண்பல் தவத்தவர். தவம் பண்ணாதான் நம்மளுக்கு சத்துவகுணம் ஓங்கி இருக்கும். என்ன தவம் பண்ண போகிறோம் நம்ம எதை இமயமலையில் போகிறோமோ, 5 தீயிலும் வேகான்னு சொல்லுவேன். வேக வேண்டாம், ஒத்த காலில் நிற்க வேண்டாம்லாம் திருமங்கை மன்னன் சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம தவம் பண்ண போகிறோமா? இல்லையே.
என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாளில் நம்மளை ஒரு நிமிஷம் தனிமைப்படுத்திக்க போகிறோம். ஒரு நிமிஷம் உட்காந்து அந்த நாம ஜபத்தை சொல்ல போகிறோம். அந்த ஒரு நிமிஷங்கிறத அடுத்த வருஷத்தில் 5 நிமிஷமாக மாறிடும் அவனுடைய கருணையினால. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். அந்த மாதிரி அந்த வெண்பல் தவத்தவர் அவள் வந்து சன்னியாசிகள்லாம் வந்து எதுவுமே தனக்குன்னு ஆசைப்பட மாட்டான். இப்போ அழகிய சிங்கர்கள்லாம் எடுத்துட்டோம்னாக்க அவ்வளோ நம்ம ஆச்சாரியர் ஆண்டவன் ஆசிரமத்திலே ஆகட்டும், அழகிய சிங்கர்கள் ஆகட்டும், இதுக்கு முன்னால் இருந்தவர் வில்லிவலம் அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீரங்கத்தில் யாராலையும் கட்ட முடியாதுன்னு நின்ன அந்த கோபுரத்தை அத்தனை வயசில் எல்லாருடைய ஒத்தாசையும் கொண்டு தான் கட்டினார். ஏன்னா சன்னியாசிகளுக்கு பணம் கிடையாது. ஆனால் பணம் வாங்கிட்டார் எல்லாருக்கிட்டையும். என்னத்துக்கோசரம்? அந்த பகவத் கைங்கரியத்துக்கோசரம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறான். அந்த பகவத் கைங்கரியத்துக்கோசரம் எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி இன்னைக்கு ராஜகோபுரமாக நிமிர்ந்து நிற்குது ஸ்ரீரங்க கோபுரம். அதை கட்டி முடித்தவர் அழகிய சிங்கர். அதே மாதிரி நம்ம ஸ்ரீமுஷ்ணம் ஆச்சாரியன் திருக்குண்டதை ஆண்டவன் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி பத்ரிநாத் வரைக்கும் நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்கார். அந்தந்த இடத்துல டென்ட் அடிச்சுட்டு அந்தந்த இடத்துல நதிகளில் குளித்து அந்த சன்னியாசிகள் அந்த எவ்வளோ குளிரை தாங்கிக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு தன்னை கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னா அவள் பண்ணுற அந்த காயத்ரி ஜபம், அவள் பண்ணுற அந்த ராம ஜபம், அவளுக்கு 3 தண்டம் எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தண்டம் வந்து குடும்ப வாழ்க்கையை விளக்கினதுக்கு, ஒரு தண்டம் வந்து காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு, இன்னொரு தண்டம் வந்து பகவன் நாமத்தை தவிர ஸ்ரீசக்திகளை தவிர வேற எதையுமே பேசாத இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த தவம் பண்ணவா அவ க்ஷமா ரூபம் தபஸ்வினி அப்படின்னு சொல்றாப்புல. துறவிகளுக்கெல்லாம் உண்மையான துறவிகளுக்கு காஷாண்டிகள் நிறைய பேர் இருக்கா, நம்ம அவளெல்லாம் விட்டுடுவோம். அந்த பொருளை கொள்ளாத, பொருளை கொண்டா அது கொண்டாத ஆண்டவன் ஆசிரமம் அவ்வளோ புஸ்தகங்கள் வெளியிடுறா, இவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறா. அகோபில மடத்தில் அவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுனா அந்த துறவிகள்லாம் நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகிறான். எப்படி எப்படி நடக்கணுங்கிறத நம்மளை காட்டி கொடுக்குறான். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். நானாதாய் உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்றுக்கு எங்ககிட்ட எவ்வளோ பேசினேன், எத்தனை வார்த்தைகள்லாம் எடுத்து சொன்னேன். ராம சத்திரத்தை எவ்வளோ நன்னா சொன்னேன், கிருஷ்ண சத்திரத்தை எவ்வளோ நன்னா சொன்னேன். இதெல்லாம் நாளை காத்தாலும் நம்ம பாடினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நன்னா எடுத்து சொல்லிட்டு வந்தேன். நாளைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நானாதாய் அப்படிங்கிறான். இந்த நானாதாய்ங்கிறதுக்கு 2 விளக்கங்கள் சொல்கிறான். ஒன்று, பகவானை நினைக்காத இருக்கிறதுக்கு நம்ம வெக்கப்படணும். ஐயோ இன்னைக்கு பொழுது இப்படி போயிடுத்தே, இன்னைக்கு இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள்லாம் கழிச்சிடுமே, இன்னைக்கு கோவிலுக்கு போகலையே, இன்னைக்கு பெருமாளுக்கு தலையை பண்ணி கண்ட்ரோலாக பண்ணலையே, வெக்கப்படணும். நானாதாய் நம்மளே அப்படியே புண்ணி போடுறதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளை வருத்திக்கணும். 2வது நானாதாய் எல்லார்கிட்டையும் போய் உபன்யாசம் இருக்குது இங்கே போகலான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டா அதுக்கு வரேன்னு சொல்லுவா. சொல்லிட்டு திடீர்னு இன்னொருத்தர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு நம்மளை டைவர்ட் பண்ணி கூப்பிட்டா இந்த உபன்யாசத்தை ஒமிட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு போவோம். அந்த அப்போ அவள் நானாதாய், அவளுக்கு வெக்கம் இல்லை. எப்பேற்பட்ட வசதியான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு வேண்டாத ஒரு சேத்துல சாக்கடையில் போய் விழணும்னு சொல்லிட்டு போயிருக்காளே, அதுவும் நானாதாய் நாவுடையார். அடியன் திருப்பி உங்ககிட்டலாம் விண்ணப்பிக்கிறது அதுதான். இந்த நாக்கு படைச்ச பையன், நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிற பையன், அவனுடைய நாமங்களை சொல்றதுக்கு அடியனுடைய திருத்தக்கு நான் சொல்லுவார். ஒருத்தரை வெய்யறது கூட உள்ளர்த்தத்தோட வெய்யணும் அப்படின்வார். அவர் சொல்லுவார், யாரையாவது ஒருத்தரை திட்டா கூட அவனை இந்த மாதிரிலாம்
கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அதனுடைய இதில் நீங்கள் பண்ணக்கூடாது. கடம் காரனே அப்படின்னு சொன்னால் கடன்கள் இல்லாதவனே, கட்டையில் போகிறவனே, ஒரு காலத்தில் எல்லாரும் மோட்சத்துக்கு போக போகிறோமே அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த காலத்தில் அவள்லாம் திட்டுறது எல்லாத்துக்குமே ஒரு உள் பொருளோடு தான் திட்டுவாளாம். சட்டுன்னு எல்லாரையும் வேறு வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டிட மாட்டாளாம். அந்த மாதிரிலாம் நம்ம நாக்கு படைச்சவளன் திட்டுறது கூட ஒருத்தரை மென்மையாக திட்டணும். அவளை நம்ம சொல்கிற பொருள் உள் பொருளாக அவளை வாழ்த்துறாப்பிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய திருத்தப்பிள்ளார் சொல்வார். அந்த மாதிரி நம்ம வாக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். மதுரல் ஆயா அப்படிங்கிறாங்க. அந்த மதுரமாக அந்த நாமங்களை ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல 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 அப்படியோரு சாமியத்தில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஹனுமான் முதல் ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்து பேச செய்யும். ராமன் சொல்கிறானா, இந்த ஹனுமானுடைய வார்த்தை அந்த வெளியில் வர துவனி இருக்கே, அவன் எல்லா வேதத்தையும் படித்தவன், நல்லா உபகரித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறான். இவங்கிட்ட பேசத்தையும் ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு சொல்லுவானா. அந்த மாதிரி அந்த நாவுடையாய் நம்மளுடைய நாட்டில் வர்றது பூரா அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன். பகவான் சங்கு சக்கரதாரி. திருவல்லிக்கணியில் பார்சதை பெருமாளுக்கு 2 கை தான் இருக்குது. இருந்தாலும் அவன் சங்கு சக்கரத்தை அந்த 2 கையிலையும் சங்கு சக்கரத்தை தான் ஏந்தின்னு இருக்கான். கண்ணன் பிறக்கச்சையுமே சங்கு சக்கரதாரியாக தான் பிறந்தான். தேவகி சொன்னதுனால எல்லாத்தையும் மறைச்சுட்டான்னு சொல்வான். ராமனும் சங்கு சக்கரதாரியாக பிறந்துட்டு நம்ம இந்த மனுஷ உலகத்தில் பிறந்திருக்கோன்னு சொல்லிட்டு உடனே அவனே மறைச்சுட்டான்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி அவனுடைய அவதார காலத்தில் கண்ணன் 4 கையோடு தான் பிறந்தான். சங்கு சக்கரங்கள்ங்கிறது பெருமானுக்கு ரொம்பவே கண்ணன் அந்த சங்கு சக்கரத்தை எப்போ பாரு இது பண்ண மாட்டான். அப்போது இந்த சங்கு சக்கரங்களை காட்டி அந்த குழந்தைகளெல்லாம் பயமுறுத்துவான் அவன் கண்ணன். இவெல்லாம் திடீர்னு பார்த்தா 4 கையோடு இருக்கானே, சங்கு சக்கரத்தை ஏந்திட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளெல்லாம் அந்த எண்ணெய் குடத்தை உருட்டி அப்படிங்கிற பாசுரத்தில் பெரியவர் சொல்கிறார். கண்ணை புரட்டி விழித்து கலகண்டு செய்யும் பிரானை. கண்ணை புரட்டி விழித்து, அந்த கண்ணை புரட்டி விழிக்கிறது என்னன்னு கேட்டாக்க அவனுடைய கண்ணால் அந்த சங்கு சக்கரத்தை காட்டுவானாம். காட்ட செய்யும். அவள்லாம் பயப்படுவாளாம் குழந்தைகள்லாம். இதை அரையர்கள்லாம் சேவை சாதிப்பான் இதில் ஸ்ரீரங்கத்தில். அவள்லாம் அபிநயம் பிடிச்சி காட்டுற செய்யும். அவள் முதல்ல கண்ணை புரட்டி விழித்துனா இப்படி கண்ணை மட்டும் இப்படி காட்டுறான். அப்போது பின்னாலேருந்து எம்பார் சொல்கிறாரா, இப்படி காட்டுறாரா. இப்படி காட்டின உடனே சங்கு சக்கரதாரியாக இருக்கான்றதை காட்டினானாம். திருப்பி அவள்லாம் அடுத்த வார்த்தையில் அதே மாதிரி காட்டினானாம். அப்போ ராமானுஜர் சொன்னாரா, எம்பார் பின்னால் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கேட்டாராம். அந்த மாதிரி அவன் சங்கு சக்கரதாரி. அவன் அந்த சங்கு சக்கரத்தை காட்டி தான் குழந்தைகளை பயமுறுத்தினான். அந்த சக்கரத்தால் தான் அவன் சூரியனை மறைச்சு ஜெயத்ரதனை வதம் பண்ணான். அந்த சக்கரதாரித்தால் தான் பீஷ்மர் கிட்ட துரியோதன் கிட்ட ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் பீஷ்மர் கிட்ட ஆயுதம் எடுக்கிறேன்னு எடுக்க வைப்பேன்னு பீஷ்மர் சபதம் பண்றார். துரியோதன் கிட்ட கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றான் கண்ணன், அந்த தேர் சக்கரத்தை கையில எடுத்துட்டு அதை சக்கராயுதமா போய் பீஷ்மர் கிட்ட போறான். அப்போ திடீர்னு அப்போ பீஷ்மர் சொல்றார், கண்ணா உன்னுடைய இந்த கோலத்தை பார்க்கணுங்கிறதுக்கோசம் தான் நான் பண்ணேன். நான் உனக்கு அடிப்பணிஞ்சுட்டேன், இனிமே நான் வதத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொன்னார். அதனால் அர்ஜுன அம்பி ஐதான் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். ஜாட்கேன
பாலக கிராபி கிரகேன ஸ்ரீ வாசுதேவ ஸ்ரீ சூரூடமதிகி சிரம்ச சாஜுத்மேவ பவதைவ தியா கபோதபுத் கோதா நாம கஸ்ய சுக்ருதம் தத் மிகசார். தேவகி முதல் பிறவியில் அவள் வேண்டினாளாம், நீ எப்படி சங்க சக்கரதாரியா பரமபத்தில் இருக்கியோ அதே மாதிரியே நான் உன்னை என் குழந்தைய நான் மடியில் ஏந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டாளாம். அவள் கேட்டதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாகவதத்தில். அவள் கேட்டதுக்கோசரம் அந்த சங்க சக்கரதாரியா சாட்சாத் பரமேஸ்வரனா அந்த பரமபதநாதனா அவள் மடியில் பிறந்தானா. அவள் வேண்டிண்டா கம்சனுக்கோசரம் எல்லாத்தையும் மறைச்சிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் மறைச்சிண்டானா. அந்த மாதிரி நெய்தலை நேமியும் சங்கம் நிலாவிய அப்படின்னு சொல்லி அந்த சங்கு சக்கரமும் அவனுடைய பங்கைய கண்ணனும் எந்த விதத்திலையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அழகு. நம்மாழ்வார் சொல்றார், இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றுத்தையும் மலைன்னு சொல்லுவேனா, கல்லுன்னு சொல்லுவேனா, பங்கையப்பூன்னு சொல்லுவேனா, என்னன்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சும்மா உனக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்ல முடியும். இது எல்லாம் ரொம்ப நீ இது எல்லாத்தையும் விட ரொம்ப வசதியானவா, நாங்கள்லாம் அஞ்ஞாதக்காரா, தாமரை மலர் மாதிரி உன் கண் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது, நாங்கள்லாம் அஞ்ஞானிகள். அதனால நான் கம்பேர் பண்றேன்னு தவிர உன்னை கம்பேர் பண்றதுக்கு எந்த விஷயமே கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்றாராம். அந்த மாதிரி நிமித்தனன் புண்டரீகாட்சன், அந்த புண்டரீகாட்சன் தாமரை மலர் போல இருக்கிற அந்த கண்களை உடையவன் அவன். அப்பேற்பட்ட கண்ணனை எப்படி நம்ம 3 காலத்திலையும் எப்படியெல்லாம் நம்ம துதிக்கணுங்கிறத சொல்றான். இமையவர்கள் 8 மலர் இட்டு அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்வா. 8 மலர் சாதாரண இந்த புஷ்பம் இல்லை. அகிம்சா தர்மம், அகிம்சா தர்மம், அகிம்சையோடு நம்ம இருக்கிறது ஒரு புஷ்பம். அதுக்கப்புறம் நம்ம இந்திரிய நிர்கரக, நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கிறது ஒரு புஷ்பம். சர்வபூத தயா புஷ்பம், நம்ம மனசுல ஒரு தயை என்னைக்குமே இருந்திருக்கிற, யார் எங்க கஷ்டப்பட்டாலும் ஓடி போய் ஒத்தாசை பண்ற அந்த குணம் நம்மளுக்கு இருக்கணும், அது ஒரு புஷ்பம். அதுக்கப்புறம் க்ஷமா, யார் நம்மளை அடுத்த பாசத்துல தாயார் சொல்ல போறா, ஒரு வைஷ்ணவ நெறி, யார் நம்மளை எவ்வளோ கோச்சுண்டாலும் அவளை நம்ம மன்னிக்கணும். அவாக்கிட்ட நம்ம தப்பே பண்ணாத அவ நம்மளை குத்தம் சொன்னாலும் கூட அவாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணுங்கிறத அடுத்த பாசத்துல வரப்போறது க்ஷமா. அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட நிறைய இருக்கணும். நம்மளை யார் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும், அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன், கூரத்தாழ்வான் தனக்கு நானூறானுக்கே வரதன் கிட்ட மோட்சத்தை யாசிச்சார். அந்த க்ஷமா, எல்லாரையும் மன்னிக்கிற அந்த புஷ்பம் நம்ம கிட்ட இருக்கணும். ஞானம், பகவானை பத்தின ஞானம் நம்ம கிட்ட இருக்கணும். தபஸ், ஒரு நிமிஷமாவது அவனை தனிமையில நம்மளை தனிமைப்படுத்திட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரே ஒரு நிமிஷம் தபஸ் பண்றமே, அது ஒரு புஷ்பம். அந்த தபஸ் தியானம் இதெல்லாம். சத்தியம், எதுலேயும் நேர்மை தவறாத இருக்கணும், எதுலேயும் சத்தியத்தை விட்டு கொடுக்காத இருக்கணும், எக்காரணம் கொண்டு பொய் சொல்லக்கூடாது, இது ஒரு புஷ்பம். இமையவர்கள் 8 மலரும் இட்டு இறைவன் அடித்தொழுவர் சொல்லி பாசனத்துல திருமங்கை மன்னன் சொல்லியிருக்கார், நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார், பெரியாழ்வாரும் சொல்லியிருக்கார். அந்த 8 மலர்கள்ங்கிறது இதுதான். இந்த 8 மலர்களை அந்த பங்கைய கண்ணனுக்கு, சங்கோட சக்கரம் ஏந்திய அந்த கண்ணனுக்கு இந்த 8 மலர்களை தினம் தினம் சமர்ப்பிச்சமானாக்க எப்பேற்பட்ட வினையும் அறுக்கக்கூடியவன் அவன். அதை தான் சொல்றான். இந்த அகிம்சை முதலான ஆத்ம குணங்களை புஷ்பங்களை அவங்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு பழகிக்கணும். இதை எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 8 குணங்கள்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வசதியான குணங்கள். இந்த குணங்களில் ஈடுபட நம்ம ஆத்மா அவன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பண்ணும். இந்த ஆத்மா வேற பரமாத்மா வேறங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஹிருதயத்தில் அவன் புண்டரீகாட்சனா
நல்லா ஆழ்ந்து ஒரு தாமரை மலரை கவுத்தி போட்டால் எப்படி இருக்குமோ அதை ஒரு ஆசனமாக வச்சுட்டு பரமாத்மாவும் இருக்கான், நம்ம ஆத்மாவும் இருக்கு. நம்ம ஆத்மாவும் ஒளிவிடக்கூடியது, பரமாத்மா ஜொலிக்கக்கூடியவன், மின்னரை போன்றவன் அவன். ஆனால் இந்த ஆத்மாவால் அந்த பரமாத்மாவை பார்க்க முடியல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. நம்ம உடம்புங்கிறது ஒரு மரம், இதில் 2 பறவைகள், ஒன்று ஆத்மா ஒன்று பரமாத்மா. இந்த மரத்தில் இருக்கிற அத்தனை பழங்களையும் கொத்தி 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 கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இழைச்சி போயிட்டே இருக்கு ஒரு பறவை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே உக்காந்துருக்கு. அது ஆனால் ஜொலிக்கிறது. இந்த பழங்களை தின்னு இழைச்சி போகிறதுங்கிறது நம்மளுடைய ஆத்மா அந்த கர்மங்களை அனுபவிச்சு ஓஞ்சு போகிறது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே பரமாத்மா, அவன் ஜொலிக்கிறான். நம்மளுக்கு நிறைய பேருக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஒரு காரியம் பண்ணணும்னு போகிறோம்னாக்க நம்ம மனசு அது வேண்டான்னு சொல்லும். ஒரு வழியில் போகிறோன்னு சொன்னால் நம்ம மனசு அது வேண்டான்னு சொல்லும். ஆனால் அதை மீறி நம்ம பண்ணோம்னாக்க நம்ம கஷ்டப்படுவோம். அந்த உள் மனசு சொல்கிறத கேட்கணும்னு சொன்னால் அந்த உள் மனசு தான் அந்த பரமாத்மா. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த பங்கைய கண்ணனை நாம் பெரியோம் அல்லோம். இந்த காண்பனவும் கேட்பனவும் எல்லாமே பரமாத்மா, நாம் பெரியோம் அல்லோம். இதுல உங்கள் புழக்கடத்து தோட்டத்து வாவியும், இந்த உங்கள் நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் அப்படின்னு ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். எதுவுமே நான் என்னதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறத ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். இதில் ஏன் ஆண்டாள் நாச்சியாரே உங்கள் புழக்கடை தோட்டத்தில் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல உங்கள் அப்படி அவ உங்கள் புழக்கட்டு தோட்டத்தில் அவளை பிரிக்கிறார். ஏன்னு கேட்டால் சத்தியத்தை அவன் மீறிட்டான். நாளைக்கு நான் உங்களை எழுப்புறேன், நான் உங்களுக்கு எல்லா ராமசரிதை சொல்கிறேன், கிருஷ்ண சரிதை சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி அவள் உள்ளுக்குள்ள தூங்குறாப்புல பாவலா பண்ணிட்டு அவள் கண்ணனை அனுபவிச்சுருக்காளே, அந்த வாக்கை அவள் மீறிட்டாள். அந்த வாக்கை மீறல் செய்யும் அவளுடைய அந்த சத்திய தன்மை குறைஞ்சு போயிடுது, மாற்று குறைஞ்சு போயிடுது. அதனால் உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படின்னு சொல்லி அவளை பிரிக்கிறாள். அவளை பிரித்த உடனே அவளுக்கு ஐயோ நம்ம பண்ணினது எப்பேற்பட்ட தப்பு அப்படின்னு தப்பை உணர்ந்துடுறான். என்னைக்கு நம்ம பண்ண தப்பை உணர்ந்துடுறோமோ அப்போ நம்மளுக்கு விமோச்சம். அப்போது அவள் தன்னுடைய தப்பை உணர்ந்து இந்த சேர்ந்துக்கிறான். சேர்ந்துட்டு அந்த பங்கைய கண்ணனை அவனை பாடலான்னு சொல்லிட்டு ஆங்கு மலரும் புவியும் மாலத்தினாய் ஓங்கு கமலத்தின் 9 ஆங்கை திகிரி சுடர் என்று வெண்சங்கம் வானில் புகரும் மதியொன்றும் பார்த்து, அந்த எப்படி இருக்கணும் அந்த ஓங்கு மலர், ஒரு தாமரை மலர், அந்த தாமரை மலரை நம்ம பார்த்துட்டோம்னாக்க அந்த தாமரை மலரில் மகாலட்சுமி இருக்கிறதா நம்ம மனசில் வரணும். அந்த தாமரை மலரில் பகவான் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் எப்படியே உட்காந்துருக்கான், அந்த ஓங்கு பெரிய 1000 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலரில் அந்த பகவான் சங்கு சக்கரதாரியா அந்த தாமரை மலர் மாதிரியே கண்ணை உடைய அந்த பகவான் உட்காந்துருக்கான்றத என்னைக்கு எல்லா பொருள்லேயும் பகவான் இருக்கான், ஒவ்வொரு பொருள்லேயும் பகவான் இருக்கான். அப்படியே ஏற்கனவே விண்ணப்பிச்சது இந்த புஸ்தகத்திலேருந்து இந்த இதுலேருந்து எல்லாத்தையும் பகவான் உள்பொருளாக இருக்கான்றதை நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, நம்மளுக்கு அந்த உணர்வு என்னைக்கு வந்துடுறதோ அப்போ பகவான் நம்மளுக்கு ஞான ஒளியா மின்னலா காட்சி தருவான்னு சொல்லியிருக்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். உங்கள் சேதனரான நம்மளுக்கு எல்லாம் உங்கள்ங்கிற வார்த்தையை எதுக்கு போடுறான்னா, சேதனர்கள் நம்ம அஞ்ஞானிகள். உங்கள் புழக்கடை தோட்டத்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன, புழக்கடை சம்சாரம். அப்படியே நம்மளை விழுங்கிறது அந்த சம்சாரம். அது வாவியுள் அந்த நம்மளுடைய அதிகமான வசதியான தாமரை மலரை கவுத்து போட்டாப்புல இருக்கிற அந்த ஆசனத்தில் அந்த ஹிருதயத்தில் அவன் உட்கார்ந்துருக்கானே, அது அந்த ஹிருதயத்தில் தான் நம்மளுக்கு மனசு இருக்குது, ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்கார். நம்மளுடைய மனசை
எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த ஞானம். செங்கழு நீர் அது ஞானம். வாய் நெகிழ்ந்து அப்படியே மலர்ந்து இருக்கு. அதில் ஆம்பல் அஞ்ஞானத்தால் ஏற்படும் காமம் குரோதம் இதெல்லாம் அந்த புஷ்பங்கள்ல ஆம்பல் மலர் கூம்பிட்டுன்னு அந்த அஞ்ஞானம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறது. திருப்பி உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறது அதுதான். ஓவர் நைட் நாளைக்கு நடந்துடும் நினைக்காதுங்கோ, பொரிய உள்ளுக்குள்ளே இறக்கிடுங்கோ. இறக்கிட்டேன்றனாக்க அது 1 வருஷம் ஆகுமோ 2 வருஷம் ஆகுமோ, ஆனால் கண்ணை நிச்சயமாக உங்களுக்கு காட்சி தரும். அது மட்டும் சத்தியம். ஏன்னா பெரியவா அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறது அதுதான். அவள் சொன்ன வழியில தான், ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை தான் உங்களுக்கெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன். அடியன் தனியாக எதையுமே சொல்லலை. அந்த அஞ்ஞானத்தால் ஏற்பட அந்த காம குரோதங்கள் வாய் கும்பின எல்லாமே மூடி போயிடுது. பகவானை நினைக்க நினைக்க அவனுடைய நினைப்பு நம்மளுக்கு உள்ள ஏற 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 இந்த காம குரோதங்கள் முடிஞ்சிடுச்சுனாக்க செங்கல் குடிக்கோளை சிவந்த கரையுடைய அந்த வக்ஷஸ்தலத்துடைய அந்த மகாலட்சுமி தரித்தவனான யக்னோபிதம் தரித்தவனான அந்த பகவான் சங்கு சக்கரதாரி, அவன் சங்கும் சக்கரமும் ஜொலிக்கிறது, அவனுடைய யக்னோதேவம் ஜொலிக்கிறது, அவனுடைய ஸ்ரீவத்சம் மார்பில் ஜொலிக்கிறது, வரது மார்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை பல் தவத்தவர் ரொம்ப தபஸ் பண்ணாதான் அந்த சத்துவ குணம், வெண்பல் தவத்தவர் வெண்மையான அந்த சத்துவ குணம் நம்மளுக்கு வந்துட்டா தங்கள் பகவான் வசிக்கும் இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் கோவில் இருக்கோ, எங்கெல்லாம் பகவதர் இருக்காளோ அவ எல்லார்கிட்டையும் ஏகஸ்மின் ஹிருதயே தயே. எங்கே போக முடியலையா, நம்ம ஆத்துல இருக்காளே பெருமாள் சன்னதி, அப்படியே முடியலையா உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. உங்க ஹிருதயத்துல இருக்கானே பரமாத்மா, இன்னதுதான் பண்ணணும்னு இல்லை, ஆனா அவனை நினைக்கணும், அவனோட ஒன்றணுன்ற ஒரு எண்ணம் வேணும், அந்த ஒரு ஞானம் வேணும். அதை தான் சொல்றார். சங்கிடுவான் அந்த மார்பமாகிய கோவிலில் மாதவனுக்கு கோவில் அமைத்துன்னு பெரியாழ்வார் பாடுவார். என்னுடைய மார்பு இதுக்குள்ள மாதவன்கிற அவனுக்கு மகாலட்சுமியோட சேர்ந்த அந்த மாதவனுக்கு கோவில் அமைத்து இதில் இது பண்ணுங்க. உங்களை நீங்களே உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பெருமாளுக்கு பூதலனார் சிவனுக்கு கோவில் கட்டினாராமே. காஞ்சிபுரத்தில் ராஜா பெருசா கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருக்கான். திருநின்ற ஊரில் பூதல நாயனார்னு ஒருத்தர் தன்னுடைய மனசால சிவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அறை கட்டி ஒரு இது பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். அப்போ சிவன் சொல்கிறாராம் மகாராஜா கிட்ட, நாளைக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ணியானா நான் இங்கே வரமாட்டேன், நான் திருநின்ற ஊரில் பூதலார் நாயனார்கிட்ட போகிறேன் கும்பாபிஷேகத்துக்குன்னு சொல்கிறான். இவன் ஓடுறான் ராஜா திருநின்ற ஊருக்கு, எங்கே பார் தேடுறான், எங்கே புதுக்கோவிலே காணுவேன், சிவன் இது போல் சொன்னாரேன்னா. அப்போ பூதலார் நாயனார் ஒரு மரத்தடியில் உட்காந்து அனுபவிச்சுருக்கார், கும்பாபிஷேகம் பண்ணுறார், சிவன் அந்த இடத்துல இருக்காராம். அந்த மனக்கோயில் மாதவன் என்னும் கோவில் நம்ம பண்ண வேண்டியது மாதவனை. ஏன்னா நம்ம பிற தேவதைகளை சொல்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம வசத்தியான துளசி தளத்தை சாத்திக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனே நாராயணனாய அப்படின்னு இருக்கிறவா நம்ப. ஸோ அந்த பரமாத்மாவை மாதவனை நம்ம மனசுல கோவில் கட்டிக்கணும். கோவிட்டா போகின்றார் அந்த பகவானை அடையறதுக்கு வழி தேடணும். கோவில் கட்டிட்டோம், அவனை தினம் சேவிக்கிறோம், சேவிச்சா மட்டும் போறாரு, நம்மளுக்கு அடுத்த பிறவி கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது, வழி தேடணும். எப்படி அவனை போய் சேர்றது, எப்படி பரமபத்துக்கு போய் சேர்றதுனாக்க, அப்படி எங்களை வெகு காலமாக அந்த சம்சாரத்திலேயே உழண்டு போயிட்டு இருக்கமே, முன்னம் தூங்குகின்ற நம்ம மனசு அஜ்ஞானத்தால் அப்படியே மூடி போய் கிடக்க நம்மளை எழுப்புவான். ஆச்சாரியர்கள் தன்னுடைய ஸ்ரீசுக்திகளாலேயும் பகவானுடைய நாமங்களாலேயும் அவனுடைய சேஷ்டிதங்கள் அவனுடைய அவதாரங்கள் நம்மாழ்வார் சொல்றார், அவனுடைய அவதாரங்கள் எல்லாம் அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் தனியாக உட்காந்து நம்ம அடியனை எப்படி அனுபவிக்கணுங்கிறதையும் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் விண்ணப்பிச்சேன். அந்த மாதிரி அவனுடைய சேஷ்டிதங்களை இதையும் அவனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியர் நம்மளை எழுப்புறார், கட்டி எழுப்புறார். வாப்பா உனக்கு பகவானை பற்றி நிறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நன்காய் குணபூர்வமான தேவரீர், ஆச்சாரியனை பார்த்து நம்ம விண்ணப்பிக்கணும். குணபூர்வமான தேவரீர் எழுந்திராய், எழுந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகிங்கோ, ஆச்சாரியர்களே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. நாணாதாய், சத் விஷயத்துல ஆச்சாரியர்களுக்கு நாணமே கிடையாது. உண்மையான விஷயங்கள்ல, சத் விஷயங்கள்ல எந்த ஆச்சாரியருக்கும் ஒரு துளி கூட நாணமே கிடையாது. அதை எங்க வேணாலும் சொல்லுவா, எப்படி வேணாலும் சொல்லுவா. ராமானுஜர் கிட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட 17 தரம் நடந்தாராம் திருமந்திரத்தினுடைய அர்த்த உபதேசம் வாங்கிறதுக்கு. 18வது தரம் சொல்லி கொடுக்குறார் திருக்கோஷ்டி நம்பிகள். அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறார், கேட்டுக்கிறார், வசதியான அர்த்தம். அப்போ ராமானுஜர் என்ன பண்றார், இந்த வசதியான அர்த்தம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு மேலே போய் ஒரு இடத்துல உட்காந்து யாருக்கெல்லாம் மோட்சம் அடைகிறதுல விருப்பம் இருக்கோ அவ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு அந்த சத் விஷயத்த எல்லாருக்கும் வெக்கப்படலை. அவர் இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், திருக்கோஷ்டியர் நம்பியர்கள் சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் சாதாரணமாக உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சொல்லியும் சத்தமா அந்த திருமந்திரத்திலையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் ராமானுஜர் சொல்றாராம். அந்த மாதிரி ஆச்சாரியங்கள் சத் விஷயத்த சொல்றதுக்கு அவளுக்கு வெக்கமே கிடையாது, சந்தோஷப்படுவா. 10 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவளுக்கு பெருமை. எனக்கு இத்தனை சிஷியர்கள் இருக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமை. அதை தான் இந்த இடத்துல சொல்றான். நாவுடையார் அந்த பகவத் நாமத்தை, புராணங்களை, இதிகாசங்களை, ஸ்ரீசக்திகளை, வேதங்களை நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாமோ அத்தனையும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவளுக்கெல்லாம் நான் படைச்சிருக்கா அவள்லாம். ஏன்னா அவளுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவள்லாம் நாவுடையான். அந்த நாவோட சங்குடு சக்கரமேந்தும் பங்கைய கண்ணனை. இந்த இடத்துல தான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு எடுத்து சொல்றது அந்த சங்கு, அந்த சக்கரம். ஆண்டாள் நாச்சியார் கற்பூரம் நாருமோன்னு அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சுட்டேன். கற்பூரம் நாருமோ 11 பாசத்தினால அந்த சங்கத்தினுடைய பெருமையை அப்படி சொல்றார். சக்கரத்தாழ்வாருடைய பெருமை வேதாந்த தேசிகர் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய இடத்துல அந்த சக்கரத்தாழ்வாரனுடைய பெருமை, அந்த சக்கரத்தாழ்வாரும் சங்கமும் அவன் பஞ்ச ஆயுதம் தரிச்சுருக்கானாக்க அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட காப்பாற்றுறதுக்கோசரம் தான். அப்படி நேற்றுக்கே விண்ணப்பிச்சேன், அவனுக்குன்னு எதிரி கிடையாது. அவனுக்குன்னு எதிரி கிடையாட்டாலும் நம்மளெல்லாம் இது காப்பாற்றுறதுக்கு, நம்மளுக்கு ஏற்படுற எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான் அவன் பஞ்ச ஆயுதத்தையே வச்சுருக்கான். சீமாலிகன் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் கண்ணங்கிட்ட போய் அண்டி எல்லாத்தையும் கேட்குறான், எல்லாத்தையும் கற்றுத்தர சொல்கிறான். அந்த எல்லா ஆயுதங்களையும் எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். கடைசியில் சக்கராயுதத்தை பற்றி எனக்கு உபயோகிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி சீமாலிகன் கேட்குறான். கண்ணன் சொல்கிறான், இல்லை இது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உபயோகம், நீ எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். எடுத்து சொன்னாலும் அவன் நான் கேட்கலை. அப்போது சாமார அவனை எண்ணி அவன் முடிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த சக்கரத்தை பிரயோகிக்கிறதுக்கு இப்படி சுத்திட்டு இப்படின்னு காட்டிடுறான் கண்ணன். அப்போ அந்த சக்கராக அவன் கழுத்தை அறுத்து அவனை அழிச்சு விடுது. பகவான் தான், நம்ம தான். நம்ம பகவானா ஆக முடியாது. பகவான் நம்மள மாதிரி மனுஷனும் பிறப்பான். அவனுக்கு அதுக்கு அருகதை உண்டு. அவனுக்கு அப்ராகிருதமான மேனி, நம்மளுக்கெல்லாம் பிராகிருதமான மேனி. இந்த ரத்தம், சீழ், சத, வலி, வேதனை எல்லாத்தோடையும் இருக்கிறவா நம்ம. அவன் எதுவுமே இல்லாத சங்கு சக்கரதாரி. அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுக்கு சங்க சக்கரமா இருக்கு. நரசிம்ம அவதாரத்துல கூட அந்த கூர் உகிலார் அப்படின்னு ஏன் சொல்றான்னா அந்த நகத்துல கூட சக்கரதாரத்தை வச்சுதான் அழிச்சான்னு சொல்லி பெரியவாளா சொல்லுவான். அப்பேற்பட்ட சங்க சக்கரதாரி அவன் இருந்தாலும் அவன் பங்கைய கண்ணன். அவனுடைய அந்த சௌலபியம், அவனுடைய காருண்யம் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே வசதியானது. அப்பேற்பட்ட பங்கைய கண்ணனை பாடேலோ, அவனை பாடணும். எப்படி பாடணும்? கோஷ்டியாக சேர்ந்துக்கணும். எல்லாருமா சேர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கணும்.
யாராவது ஏற்கனவே அடியன் சொன்னது அதுதான், யாராவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறான்னா நம்மளுடைய கை நம்மள அறியாத தாளம் போடணும், நம்மளுடைய வாக்கு அதை திருப்பி சொல்கிறதுக்கு பார்க்கணும். இந்த பாகவத கோஷ்டியிலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவா, பின்னாடி இருக்கிறவா அதை இன்னும் 3 தரம் சொல்லுவா. அதுதான் நாம சங்கீர்த்தனத்துக்கு வசதியான வழின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பாடல்களை அந்த ஒருத்தர் தலைமை ஏற்றுண்டு மீதி பேரெலாம் சொல்லணும். அந்த மாதிரி இவ தலைமை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். அந்த மாதிரி தலைமை ஏற்றுன்னு நடத்துறேன்னு சொல்லிட்டு இவ இன்னைக்கு படுத்துட்டு இருக்காளேங்கிறதுக்கோசரம் தான் இவ எல்லாரும் என்ன சொல்றா, உங்கள் புழக்கட தோட்டத்துன்னு அவளை பிரிக்கிறாள். உடனே அவளுக்கு நாணாதாள், அவளுக்கு அப்படியே வெக்கமா போயிடுறது. நான் உடைய தோ வந்துட்டேன், அந்த சங்கு சக்கரதாரியை நான் பாடுறேன், அந்த சங்கு சக்கரதாரியோடு நான் என்ன பண்ணுறேன், நான் ராமகாதை சொல்கிறேன், நான் கிருஷ்ணன் காதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வரா. இதில் ராமனும் ஒத்தந்தான் கிருஷ்ணனும் ஒத்தந்தாங்கிறத போன பாசத்தில் நல்லா அனுபவிச்சுட்டோம். இந்த இடத்துல அந்த ராமனாகட்டும் அந்த கிருஷ்ணனாகட்டும் தன்னுடைய மேனியை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த பரமபதநாதன் தான் ராமன், அந்த பரமபதநாதன் தான் கிருஷ்ணன், அவன்தான் நரசிம்மன். நம்மளுக்கோசரம் தான் அவன் இந்த மாதிரியெல்லாம் அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். அதனால் அந்த பரமபதநாதனை நம்ம எப்படி இந்த உலகத்தில் எந்த யாரார் தமர்கள் எந்தெந்த ரூபத்தை கேட்குறங்களோ அவளுக்கு அந்தந்த ரூபமாக சொல்கிறார். கண்ணன் கீதையில் சொல்கிறான், பக்தின்னு நீ முதல்ல சிவனை சேவிக்கிறியா, பிரம்மாவை சேவிக்கிறியா, முருகனை சேவிக்கிறியா, யாரை வேணால் சேவி, பரவாயில்ல, அவளுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து நீ அவகிட்ட என்ன வேண்டியோ அதை நான் கொடுக்குறேன். அந்த பக்தி உனக்கு வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனசை மாற்றி நானே பரதெய்வன்னு நான் உக்காந்துக்கிறேன், நாராயணனாய அப்படின்னு எனக்கு மட்டுமே உன்னை ஆட்படுத்திக்கிறேன். ஆனால் நாஸ்திகனாக இருக்காத, என்னை கண்டு திரும்பி போகாத, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்டையாவது நீ போய் முதல்ல பக்தி செலுத்த ஆரம்பி. அந்த ஆரம்பம் உன்னை எப்பேற்பட்ட இந்த லெவலுக்கு கொண்டு வருங்கிறத இந்த ஜென்மத்தில் நம்ம பக்தி செலுத்த ஆரம்பித்தோமானாக்க அந்த பக்தி மூலியமாக அடுத்த ஜென்மங்கள் அப்படியே நம்மளுக்கு போகும். அப்படி நம்மளுக்கு அடுத்த ஜென்மங்கள் வேண்டான்னு நம்மளுக்கு மனசில் வந்துருக்குன்னா ஒரு ஆச்சாரியனை போய் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவர் காட்டுற நல்ல வழியில் நம்ம போகணும். பகவானை நினைச்சுட்டா போறாது, ஆச்சாரியன் கிட்ட அண்டிட்டா போறாது. ஆச்சாரியன் காட்டுற அந்த வழியில இந்த நேரத்தில் இன்னது பண்ணணும்னு சொல்ற ஆச்சாரியன் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த ஆச்சாரியன் வழியில நம்ம நடந்துட்டோம்னாக்க அப்போ நம்மளுக்கு எல்லாமே சித்திக்குன்றது பெரியவா எல்லாரும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிற ஒரு பெரும் அந்த சங்க சக்கரதாரியை அங்க பங்கைய கண்ணனை எப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் அனுபவிச்சிருக்காளோ அந்த மாதிரி அவளுடைய ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று நம்மளும் அந்த மாதிரி அவனை நல்லா அனுபவிக்கணுங்கிறத அடியே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதில் நிறைய குற்றம் குறைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் அடியனை மன்னிக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவாடிப்பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னா நாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, வருவாழும் திருமல்லி வளநாடு வாழியே, வண்புதுவை கோதை வண்புதுவை நகர் கோதை தம் மலர்பதங்கள் வாழியே. அடி